ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேட்டனஸ்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோ நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ குயிலி வில்லேஜுக்கு வந்திருந்திருப்பான். அப்பதான் நம்ம ஷியோபாய் ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பா, அந்த இடத்துல இருக்க ஷாமனால இறந்து போனவங்களை உயிர் தழ வைக்கிற ரிச்சுவலை பண்ண முடியும்னு. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஷாமனை சந்திச்சு பேசி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் குயிலி வில்லேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்க மாதிரி இருந்திருக்கும். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களை தான் காமிக்கிறாங்க. சோ இவனுங்கெல்லாம் ஏற்கனவே இந்த குயிலி கிராமத்தை அட்டாக் பண்றத பத்தியும் இந்த இடத்துல இருக்க அந்த கிரேட் ஷாமனை போட்டு தட்டுறத பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. சோ அதனால இவனுங்களும் சரியான நேரமா பார்த்து இந்த குயிலி வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கானுங்க. அப்ப அந்த பார்பேரியன் கிளானோட தலைவன் சொல்றான், இதுதான் அந்த குயிலி கிராமமா, கடைசியா நாம இத பண்ண போறோம். அப்ப அதே நேரத்துல அந்த விச் டைப்பை சேர்ந்தவங்க கிட்ட இருந்து மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் கத்துட்டு வந்துட்டு இருப்பான்ல. சோ இவனை இதுக்கு மேல நம்ம மாயாவின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாயாவி சொல்றான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தலைவரே, 200 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க தான் நம்ம ட்ரைப்போட அந்த சீக்ரெட் ஆர்டிஃபேக்ட நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டானுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பாலைவனத்துல அடிச்சு துரத்திட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனுங்களை சும்மா விடக்கூடாது. அப்ப இதை கேட்ட அந்த பார்பேரியன் கிளானோட தலைவர் சொல்றான், நீ சொல்றதும் சரிதான், இன்னைக்கு நம்மளோட ஆர்டிஃபேக்ட நாம திரும்ப எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம அவனுங்க நமக்கு பண்ணதுக்கெல்லாம் அவனுங்களோட ரத்தத்தால தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்ப அதை கேட்ட அந்த இடத்துல இருந்த மத்த பார்பேரியன்ஸ் எல்லாரும், ஆமா அவனுங்களோட ரத்தத்தால தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே அந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த அந்த மந்திரவாதியும் இந்த இடத்துல அவனோட டார்க் மேஜிக் எல்லாம் அப்படியே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதனால இந்த குயிலி வில்லேஜ் முழுவதும் அப்படியே கருமேகங்களால் சூழ்ந்து காணப்பட, அதே நேரத்துல இந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்த எல்லாருமே அந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப அதே நேரத்துல இது எல்லாத்தையும் நம்ம ஷியோபையும் ஹீரோவும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், இந்த இடத்துல இருக்க கிராமத்து மக்கள் அட்டாக் பண்ணது வேணா கல்டிவேட்டர்ஸா இருக்கலாம், ஆனா மேல வானத்தை பார்க்கும் போதுதான் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. அப்ப அதே நேரத்துல இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மந்திரவாதியும் சடனா வானத்திலிருந்து எக்கச்சக்கமான ஃபயர் பால்ஸ் உருவாக்கி கீழே இருக்க எல்லா மக்களையும் பயங்கரமா அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே சமயத்துல இந்த கிராமத்தோட தலைவர் மாஸ்டர் கூ அந்த பார்பேரியன் கிளானோட தலைவனை தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆளுங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, முதல்ல இந்த இடத்துல இருக்க பெண்கள் அப்புறம் குழந்தைகளை பத்திரமா பின்னாடி இருக்க மலைக்கு அனுப்பி வைங்க. அப்புறம் நமக்கு துணையா நம்மளோட கடவுள் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த நிலைமையில பின்வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாரும் உங்களோட ஆயுதங்களை எடுங்க. அப்ப அதே நேரத்துல இந்த பார்பேரியன் கிளானோட தலைவனும் போய் அட்டாக் பண்ணுங்கடா அவனுங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதனால அந்த இடத்துல ரெண்டு சைடு சேர்ந்தவங்களுக்கு நடுவுலையும் ஒரு பயங்கரமான போரே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதே சமயத்துல இன்னொரு பக்கம் அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க கிராமத்துல இருக்க அப்பாவி மக்களை தேடி போய் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பார்பேரியன் கிளானை சேர்ந்த ஒருத்தவன் அந்த இடத்துல இருக்க ஒரு பொண்ணு அப்படியே அட்டாக் பண்றதுக்காக போக, ஆனா இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அவன் அடிச்சு சும்மா பறக்க விட்டுறான். அதை பார்த்து அந்த இடத்துல இருந்த மத்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவங்களும் நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்றதுக்காக வரானுங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு அங்க இருக்க மக்களையும் அப்படியே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஷியோபாய் கேக்குறா, இந்த ஜின் ட்ரைப்பை சேர்ந்தவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு உதவி பண்ண நினைக்கிறியா என்ன? ஆனா இங்க நம்ம ஹீரோவால சுத்தமா முடியல. அவன் அந்த இடத்துல பயங்கரமா மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோவோட உடம்பு அந்த ஈவில் பவர்ஸால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அப்படியே முன்னேறி போக பாக்குறான். ஆனா இப்ப சடனா அவனோட இதையும் அப்படியே பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்க, அவன் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈவில் பவர்ஸ் அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க எல்லாம் இப்ப இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப தூரத்துல இருந்து இந்த குயிலி கிராமத்தோட நிலைமையை பார்த்துட்டு இவனுங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அதை பார்த்து அந்த ஷாங்வான் சொல்றான், அந்த இடத்துல சூழ்ந்து இருக்க கருமேகங்கள் அப்புறம் ஈவில் எனர்ஜிய என்னால நல்லாவே சென்ஸ் பண்ண முடியுது. நீதிமான்களா நம்மளோட கடமை ஈவில்ஸ் அழிக்கிறது தான். அப்படி இருக்கும் போது நம்மளால இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சரி, நான் முதல்ல போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறேன், எல்லாரும் என் பின்னாடியே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாங்வான் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அதை கேட்ட மத்த எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல இங்க கிராமத்துக்குள்ள ரெண்டு ட்ரைப்பை சேர்ந்தவங்களுக்கு நடுவுல பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு ட்ரைப்பை சேர்ந்தவங்களும் ஒருத்தவங்க மாத்தி அப்படியே கொண்டுக்குறாங்க. அடுத்து அந்த பார்பேரியன் ட்ரைப்போட தலைவர் சொல்றான், கடைசியா நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு திருப்பி தர போறேன், இந்தா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பார்பேரியன் கிளானோட தலைவனுக்கும் அப்புறம் நம்ம மாஸ்டர் கூவுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதே நேரத்துல இங்க நம்ம கிரேட் ஷாமானதா காமிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சென்ஸ் பண்ணி அந்த பலிபீடத்தை விட்டு வெளியே வந்து தான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அதே நேரத்துல இங்க அந்த மாயாவியும் வானத்திலிருந்து
எக்கச்சக்கமான ஃபயர் பவர்ஸ் வர வச்சு கீழே இருக்க மக்கள் எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் பார்த்த அந்த கிரேட் ஷாமனும் அந்த இடத்துல அவரோட மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அந்த ஒட்டுமொத்த கிராமம் முழுவதும் ஒரு பெரிய ஷீல்டா போட்டு அப்படியே பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இதை கவனிச்ச அந்த மந்திரவாதியும் வேகமா நம்ம கிரேட் ஷாமன் கிட்ட தான் அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஷாமனும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சடனா அந்த மந்திரவாதி அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம ஷாமன் அப்படியே அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஷாமன் அவ பண்ண அட்டாக்ல இருந்து சும்மா அசால்ட்டா தப்பிச்சிடுறாரு. அப்ப அந்த மந்திரவாதி சொல்றான், அடே ஷாமன், உன் கையில இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் அது எங்களுக்கு சொந்தமானது, அத ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல பயங்கரமா பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்து நம்ம கிரேட் ஷாமன் நினைக்கிறாரு, இவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த மேஜிக் பவர்ஸ் இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப அந்த மந்திரவாதி அவ கேதர் பண்ண எல்லா பவரையும் பயன்படுத்தி நம்ம ஷாமன் அப்படியே அட்டாக் பண்ண பாக்குறான். நம்ம கிரேட் ஷாமன் அவர் கையில இருக்க மந்திரக்கோலை பயன்படுத்தி அவ பண்ற எல்லா அட்டாக்கையும் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட மந்திரக்கோல்ல இருந்து அப்படியே எக்கச்சக்கமா ஈவில் பவர்ஸ் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சுயநினைவு அப்படியே இழந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் கொன்னுடு அப்படிங்கிற வாய்ஸ் மட்டும் தான் நம்ம ஹீரோவோட காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால அவனும் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கட்டுப்பாட்டு அப்படியே இழந்துகிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல அங்க இறந்து கிடக்குற எல்லா மக்களையும் பார்க்கும்போது அவனோட தலை அந்த இடத்துல பயங்கரமா அவனுக்கு வலிக்குது. அப்ப அதே சமயத்துல அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவங்க வேற நம்ம ஹீரோவை இந்த இடத்துல வந்து பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் அவனோட மனசுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான போராட்டம் போய்கிட்டு இருக்கு. சைஃபன், எப்படி இருக்க? சீக்கிரம் என் முன்னாடி 3 வாட்டி தலை வணங்கி என்ன உன்னோட மாஸ்டரா ஏத்துக்கோ. அப்படிதான் நல்ல பையனா என் கால்ல விழுந்து வணங்கு. அப்புறம் இந்த பிளட் கிறிஸ்டலை வச்சுக்கோ, இத பயன்படுத்தி எல்லாரையும் சாகடி. இல்ல, எனக்கு இது வேண்டாம். பேய் எல்லாம் பேய்ங்க. அங்கிள் வாங்க, உங்களுக்கு என்னாச்சு? சைஃபன், இந்த இடத்துல இருக்க எல்லாருமே சாகிறதுக்கு நீதான் காரணம். இல்ல, இதுக்கு நான் காரணம் இல்ல. எதுக்காக இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க? இந்த பவரை எடுத்துக்கோ, நீ இதுக்காகவே விதிக்கப்பட்டவன். அப்ப அதே நேரத்துல வெளியே நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்து அப்படியே எக்கச்சக்கமான ஈவில் பவர்ஸா வெளியே வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவோட கான்சியஸ்குள்ள இல்ல, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த மாங்க பார்த்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல மாங்கும் அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் அப்படியே உருவாக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு தான் வெளியே நிக்கிற அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க எல்லாருமே அந்த மாங்கோட ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் மாதிரி தெரியறானுங்க. அப்ப அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களும் நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிஸை போட்டு தள்ளுறதா நினைச்சுக்கிட்டு வெளியே இந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களை அப்படியே கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட மண்டைக்குள்ள அந்த மாங்கும் அப்படிதான் எல்லாரையும் கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை நகர முடியாத மாதிரி அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு எக்கச்சக்கமான ஸ்பியர்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோவோட உடம்புலயே அப்படியே வந்து சொருகுறானுங்க. அப்ப அந்த சமயத்துல நம்ம ஹீரோ அவனோட முழு கட்டுப்பாட்டையும் இழந்து ஈவில் பவர்ஸால பொசஸ் பண்ணப்படுறான். அப்ப அந்த இடத்துல வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருக்க எல்லா பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்களையும் அப்படியே கொத்தா கொண்டு குவிக்க ஆரம்பிக்கிறான். அற்புதமா நீ எல்லாரையுமே கொலை பண்ண. வாய மூடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த மாங்க அவனோட வெப்பனை பயன்படுத்தி அப்படியே சொருக. அப்ப சடனா நம்ம ஹீரோவுக்கு சைஃபன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அந்த குரல் கேட்டதும் நம்ம ஹீரோ டக்குன்னு சுயநினைவுக்கு வரான். யாருன்னு பார்த்தா நம்ம லூசி தான். அதே நேரத்துல இங்க பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பார்பேரியன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க எல்லாரையும் அப்படியே மலை போல கொன்னு குவிச்சு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோ கொன்னவனுங்களோட எல்லாரோட பிளட்டையும் நம்ம ஹீரோவோட வெப்பன் அந்த இடத்துல அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர 2 எபிசோடு சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.